வெல்கம் பேக் டு கிட்டுசமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ருசியான ஒரு முட்டை பஜ்ஜி தான். அதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு 2 கப்பு கடலை மாவு, பெருங்காயத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூள், அப்புறம் 1/4 ஸ்பூனுக்கு ஓமம், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, இதெல்லாம் போட்டுட்டு கடைசியாக ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி விட்டு நல்லா கட்டியாகவும் மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு பச்சரிசி மாவும் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா மாவு கட்டியாக பிசைஞ்செடுக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. ஏன்னா இது முட்டை உடஞ்சி போகாமல் போடணுன்னா இந்த மாவு நல்லா திக்காக இருக்கணும். ஸோ ரொம்ப கவனமாக இந்த மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ மாவு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மாவு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா நைஸாக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது முட்டை நல்லா ஃபுல் பாயில்டு பண்ணிவிட்டு இது மாதிரி வட்டமாக மெலிசாக கட் பண்ணிடணும். ரொம்ப நிதானமாக கட் பண்ணி எடுத்து வச்சிடணும். கடாயில் எண்ணெய் விட்டு சூடானதும் இந்த முட்டை ஒரு பீஸாக அந்த மாவில் டிப் பண்ணி முட்டையோட எல்லோ யாக்கு வெளியில் வராதபடி அதில் போடணும். மாவு கட்டியாக இருந்தால் தான் இந்த மாதிரி ஷேப்பாக போட முடியும். ஸோ இப்போது ஒரு பீஸாக இந்த மாதிரி நிதானமாக மாவில் முக்கி எடுத்து போடணும். அவ்வளோதான். ஸோ இந்த ரெசிபி அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு எண்ணெய் நல்லா வடிய விட்டுட்டு அப்புறம் டிஷ்யூ பேப்பரில் வச்சு எடுத்து வைக்கணும். இது டொமேட்டோ சாஸ் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக். ஸோ இது ஃபுல்லு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ. எக்கோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் சேர்த்துருக்கேன். இந்த ரெசிபி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டுசமையல்.